தென்னை மரத்துக்கு உரம், தண்ணி, எரு இதெல்லாம் வைக்கிறது வந்து வழக்கமான முறை தான். நான் இதை வந்து மறுக்கலை. பல வீடியோ சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கிடுங்க, என்னோட லிங்கில் இருக்கும். தென்னை மரத்தை மறைமுகமாக தூண்டுதல் முறையில் தேங்காயை நிறைய காய்க்க வைக்க முடியும். அதுக்கு உரம் தேவையில்லை, பணம் தேவையில்லை, ஆளுலாம் தேவையில்லை, எல்லாமே காய்க்க வைக்க முடியும். அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் 6 இன்ச்சு ஆணி இருக்கு இல்லையா, 6 இன்ச்சு இல்லை 4 இன்ச்சு ஆணி இது 4 பக்கத்துலேயும் 2 பக்கத்துலேயோ 2 ஆணியை மேலையும் கீழையும் அடிச்சு வச்சிட்டிங்கன்னா அந்த மரம் இன்ஸ்பயர் ஆகி வேகமாக காய்க்க ஆரம்பிக்கும். அது தூண்டிவிடும். காற்றில் உள்ள அனைத்து மூலக்கூறுகளையும் எடுத்துக்கும், தேவையான மினரல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீரையும் வேகம் உறிஞ்சிக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் வந்து இனப்பெருக்கம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அது வந்து தன்னைத்தானே அடாப்டேஷனை மாற்றிக்கிட்டு வேகம் நிறைய காய்க்க ஆரம்பிக்கும். அது வந்து குறும்பு உதிரது அதெல்லாம் தடுத்துக்கும். அதாவது தடுத்துக்கிட்டு அடாப்டேஷன் ஆகி ஆணி அடித்த உடனேயே அது இன்ஸ்பயர் ஆயிரும், அது அலர்ட் ஆகி வேகம் காய்க்க ஆரம்பிக்கும். இது இப்போதைக்கு உள்ள மெத்தட் இல்லை. இது பல காலத்திலேயே நம்ம தமிழர்கள் காலத்திலே முன்காலத்திலேயே இந்த விஷயங்கள் உரல்ல இருக்க உலக்கையை வந்து மரத்தில் அடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அது ஏங்கிறது யாருக்கும் தெரியல. அப்போது நீங்கள் அதை பயமுறுத்துனீங்கன்னா அது தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்கு வேகமாக தேங்காய் நிறைய காய்க்க ஆரம்பிக்கும். சரியா? அது புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, நல்லா இன்னமும் டெவலப் பண்ணி பார்த்து பண்ணுங்கள்.